அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரே வயது. அது வந்து அவரும் நூற்றாண்டு கிடக்கிறாரு, அவருடைய இயக்கமும் நூற்றாண்டு கிடக்கு. அவர் வந்து இந்த தேர்தல் அரசியல் இதை விட அவர் கவனித்தது எல்லாமே போராட்டங்கள். பிப்ரவரி 11, ஜனவரி 26 குடியரசு ஆயிரம், பிப்ரவரி 11 அந்த சமயத்தில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சேலம் சிறையில் இருக்கிறாங்க. சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை தான். இப்போ நல்லகண்ணையெல்லாம் தலைமறைவு. வெடிகுண்டுகளுடன் இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இவரை வச்சு பிடிச்சி வச்சு அவருடைய மீசை அந்த முடியெல்லாம் நான் பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு அந்த சிகரெட்டு நெருப்பை வச்சு அங்கே தேய்க்கிறாங்க. இப்போ அவர் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மீசை இருக்காது. 2022 அவருக்கு வந்து தகைசால் தமிழர் முதலமைச்சர் கொடுக்கும்போது கூட அந்த 10 லட்சத்தோடு சேர்த்து 5,000 ரூபாய், 10,05,000 ரூபாவை சேர்த்து முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு அந்த தொகையை கொடுக்குறாரு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர், திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் திரு கோவை லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், வாழ்நாள் போராளி தோழர் நல்லகண்ணு ஐயா மறைந்திருக்கிறார். அவர் வந்து 1925 அந்த வருஷத்தில் பிறந்து 2026 மறைந்திருக்கிறார். டிசம்பர் 26 இந்திய கம்யூனிஸ்ட் உதித்த அன்று அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை அப்படின்றது எல்லோருக்குமான ஒரு பாடமாக இருக்குது. அவர் தேர்தல் அரசியலில் அவர் வெற்றி பெறலை அப்படின்னாலும் அவர் நடத்திய மக்களுக்காக அவர் நடத்திய போராட்டங்களின் வழியாக அவர் இன்றும் நினைவு கூறப்படுவார். அவர் சில போராட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. உங்களுக்கு அதை உங்கள் வழியில் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது நிலப்பிரபுத்துவ சட்டம் இருந்தபோது அந்த நில மீட்பு குழு அந்த அமைப்பை தொடங்கி அவர் போராடிய களமாகட்டும், அதற்கு முன்பாகவே அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கலந்துக்கிட்டாகட்டும், தாமிரபரணி ஆற்றில் வந்து மணல் எடுக்கிறது தடுக்கிற அந்த போராட்டமாகட்டும், குறிப்பிட்டு சொல்லணும்னா 1996 அவர் தென் மாவட்டத்தில் நடந்த அந்த ஜாதி கலவரத்தில் அவங்க மாமனார் கொல்லப்படுறாரு. அது மீண்டும் இன்னொரு கலவரமாக மாறக்கூடாதுன்றதுக்காக அவர் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எப்படி பார்க்குறீங்க அவருடைய வாழ்நாள்? நீங்கள் குறிப்பிட்டது போல ஐயா தோழர் நல்லகண்ணு அவர் வந்து ஒரு பொது உடைமைவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரே வயது. அது வந்து அவரும் நூற்றாண்டு கிடக்கிறாரு, அவருடைய இயக்கமும் நூற்றாண்டு கிடக்குது. ரொம்ப இளமை பருவத்திலேயே அந்த இயக்கத்தில் அவர் போய் சேர்றார். அவரோட 15 வயதுலலாம் அந்த பொது உடைமை இயக்கத்துக்குள்ளே போயிடுறார். அந்த அன்னைக்கு வந்து பொது உடைமை கொள்கை எல்லோரையும் ஈர்த்தது, இளைஞர்களை வந்து ரொம்ப ஈர்த்தது. அதாவது இந்தியாவில் வந்து சுதந்திர போராட்ட காலம், சுதந்திர போராட்டத்தையும் சமூக நீதி போராட்டத்தையும் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுக்கிற நேரம். இப்போ காந்தியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சுதந்திர போராட்டத்தையும் நடத்துவார். அவர் வந்து சமுதாயம் சார்ந்த சில முன்னெடுப்புகளையும் பண்ணுவார். அதனுடைய நடைமுறை சாத்தியங்கள் வேறு வகையில் இருந்தால் கூட அவர் அதை ஒன்றா வச்சுருந்தார். வைக்கம் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம். அதுக்கு அவர் வழிமுறை வேறு இதாக இருந்தால் கூட வைக்கம் போராட்டத்தை உட்பட எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னெடுப்புகள் தான். எனவே அந்த வகையில் அன்னைக்கு வந்து ஒரு போராட்ட களமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் அது இருந்தது, இந்தியா முழுக்க இருந்தது. அதில் காந்தியினுடைய அகிம்சை வழி, அந்த அமைதி வழி, சத்தியாகிரகம், இது நிறைய பேர் ஈர்க்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் நாம் பார்க்குற நேதாஜியுடைய அந்த ஒரு தீரம் மிக்க ஒரு போராட்ட முறை, இந்தியன் நேஷனல் ஆர்மி INA அப்படின்னு ஆரம்பித்து அவர் வந்து அது நடத்தினது, போர் புரிந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பகத்சிங் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க வந்து கம்யூனிச சித்தாந்தத்துடன் ஒரு புரட்சிகரமான ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சோவியத் யூனியன் ஒரு பெரிய அடையாளமாக இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே லெனின் முன்னெடுத்த புரட்சியும் 1917 அது வெற்றி பெற்றதும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அங்கே தொடர்ந்து புரட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வந்து 1917 அவங்க வந்து அந்த இதை பிடிக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி அது. அதாவது தொழிலாளர்கள்
மார்க்சின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க வந்து லெனினுடைய தலைமையில் கட்டமைக்கப்பட்டு அவங்க அந்த போராட்டத்தை நடத்தி வராங்க. ஸோ இந்த சூழல் இருக்குல்ல, இதை வந்து இங்கே இங்கே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிச கொள்கைகள் இருக்குது. பெரியாரே வந்து எடுத்திங்கன்னா அவர் வந்து சோவியத் யூனியனுக்கு பயணம் போகிறார், விரும்பி பார்க்குறாரு. ஐரோப்பிய பயணம், அதில் சோவியத் யூனியன் தான் அதிக நேரம் செலவிடுறாரு, பல இடங்களை பார்க்குறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம இந்தியாவில் வரணும், அதாவது தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ எல்லாரையும் ஈர்த்தது போல் இவங்கெல்லாம் நேரடியாகவே கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறாங்க. இப்போ சுதந்திர போராட்டமும் இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கம், காந்தி நடத்துகிற அந்த போராட்டம் 1942 ஆகஸ்ட்டில் வந்து அவர் முன்னெடுத்த அந்த போராட்டம், குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது. அதில் வந்து அதுதான் காந்தி இறுதியாக எடுத்த ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த போராட்டத்தை, வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக. அதைத் தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் வருது. அப்போ பிரிட்டிஷே வந்து ஒரு கட்டத்துக்கு வராங்க, இனிமேல் இங்கெல்லாம் தாக்கு பிடிக்காது, நம்ம எல்லாம் கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிறது. ஸோ அந்த போராட்டத்தில் நல்லக்கண்ணு ஐயா வந்து அவர் வந்து தன்னுடைய சக மாணவர்களையும் இணைத்து இந்த போராட்டத்தில் அவர் பங்கெடுக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையிலையும் ஈடுபாடு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இது வந்து தேர்தல் அரசியல் முறைங்கிறது கிடையாது. இப்போ இந்தியாவில் இன்றைக்கி அவங்க தேர்தலில் ஈடுபடுறாங்க, எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட அவங்களுடைய தொடக்கம் அப்படிங்கிறது தேர்தல் அரசியலோ பதவி அதிகாரம் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லக்கண்ணு ஐயாவுடைய அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அவரால் வந்து ஒரு பதவி அதிகாரத்தை எல்லாம் பெருசாக அவர் எதிர்பார்க்கல. தேர்தல் நின்னார் 1999 கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நின்னார். அது அவருக்கு வெற்றி வாய்ப்பாக அமையல. அதை பற்றி அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய கவலையும் இல்லை. அது துண்டை உதறி தோளில் போட்டு போகிற மாதிரி தான் அவங்களுக்கு தேர்தல் அரசியல்லாம். அவர்கள் காலம், அவர்கள் வந்தாங்களே, இப்போ நான் கட்சிக்கும் அவருக்கும் ஒரே வயதுங்கும் பொழுது, அவர் 15 வயசுக்குள்ளெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே போய் இணைஞ்சிடறாருங்கும் பொழுது, அதனுடைய இந்த நீண்ட கால அந்த கட்சியினுடைய பயணத்தில் அவருடைய பங்களிப்பு 80 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அடிப்படையாக அவருடைய மனதில் ஊறிய அந்த கொள்கை இருக்குல்ல, அதுதான் முதன்மையாக இருக்கும். அன்றைக்கி தேர்தல் அரசியலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கு ரெடியாக இல்லை. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால், சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் நடத்திய தொழிலாளர் போராட்டங்கள், துறைமுகத்தில் நடத்தினது, இந்த மாதிரிலாம் நடத்தின, ரயில்வேல நடத்தினது, இந்த மாதிரியான பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய தாக்கத்தையும் அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உருவாக்குனுச்சு. அதனால் பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. பிறகு சுதந்திர இந்தியாவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கு. 1950ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் குடியரசும் ஆயிடுச்சு. பிப்ரவரி 11, ஜனவரி 26 குடியரசு ஆயிடுறோம். பிப்ரவரி 11 அந்த சமயத்தில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சேலம் சிறையில் இருக்கிறாங்க. சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை தான். இப்போ நல்லக்கண்ணு ஐயாலாம் தலைமறைவு, எல்லா தலைவர்களும் தலைமறைவாக தான் இருப்பாங்க. சேலம் சிறையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிறைப்பட்டிருக்காங்க. அதாவது தலைமறைவாக இருக்கிறவங்களாம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி தோழர் ஜீவானந்தம் தலைமறைவாக இருக்கார். பல இடத்துல அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கலைவாணர் என்எஸ்கே அவர் கொஞ்ச நாள் அவரை வந்து திரும்ப வச்சிருக்கார். இது வந்து அந்த நேரத்தில் வந்து கலைஞர் வந்து கலைவாணர் படத்துக்கு வசனம் எழுதுறார். அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது திராவிட இயக்கத்தினருடைய வீடுகளில் இது மாதிரியான முக்கியமான கலைஞர்கள், அதாவது ஒரு பொது நோக்கத்துடன் வாழக்கூடிய கலைஞர்கள், பெரிய மனிதர்கள், இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே இருங்க நீங்கள் அப்படின்ட்டு. மணலி கந்தசாமின்னு ஒருத்தர், அவரை வந்து தேடுறாங்க பயங்கரமாக. வந்து வீட்டு பரன் மேலே போய் தேடுறாங்க, பத்தாயத்துக்குள்ளே தேடுறாங்க. தஞ்சை மாவட்டம், அவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அங்கெல்லாம் போய் தேடுறாங்க. அதை வந்து குத்தூசி குருசாமி வந்து ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். வந்து இங்கெல்லாம் தேடுறானுங்க, அங்கெல்லாம் தேடுறானுங்க, அவர் என்ன பண்ணார், குண்டு வச்சாரா போனாராங்கிற மாதிரி இல்லை. என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுகளுடைய அந்த புரட்சிகரமான நடவடிக்கைகளை கண்டு அரசாங்கம் பயப்படுது. அது வந்து மேலே இருந்த நேருலேருந்து இங்கே இருந்த ராஜாஜி வரைக்கும் எல்லோரும் அதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் தான் அவர் வந்து சிறைப்படுத்த இவங்க வந்து ஜெயிலில் இருந்தவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கல. கைதிகளை அரசியல் கைதிகளாக நடத்தாமல் மோசமாக நடத்துகிறாங்க. அப்போ அவங்க அதுக்காக உரிமையை கேட்டதற்காக சுட்டு கொல்றாங்க. 20 பேருக்கு மேலே, 22 பேரை வந்து சுட்டே கொல்றாங்க. அந்த செய்தியே வெளியில் வரல. கம்யூனிஸ்ட்டுகள் சுட்டு கொல்லப்பட்டது. ஏன்னா அரசாங்கம் நினச்சா அன்றைக்கி மறைச்சிடலாம். இப்போ மாதிரி வந்து சிசிடிவி கேமரா கிடையாது, யூடியூப் சேனல் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. அரசாங்க ரேடியோ இருக்கும்,
கொஞ்சம் பத்திரிகைகள் இருக்கும். பத்திரிகைகளுக்கு அந்த செய்தி வந்தா உண்டு. தொலைக்காட்சி கூட அப்போல்லாம் பரவலா கிடையாது. அதனால அந்த மாரி ஒரு சூழல்ல இந்த செய்தியே வெளியில வரல. அன்னைக்கு வந்து பெரியார் தான் அத வந்து இதுக்காக இது க மறியல் அவர் வந்து இது சொல்றார். பந்த் நடத்தணும். அங்கங்க கூட்டம் நடத்தணுங்கிறார். அது மாரி அண்ணா வந்து பொதுக்கூட்டம் நடத்தி அத பேசுறாரு. கலைஞர் தான் அத வந்து பல மேடைகள்ல அப்ப வந்து பேசுவார். அந்த சேலம் சிறையில எப்படி அவங்க துடிக்க துடிக்க கம்யூனிஸ்ட்டுகள் கொல்லப்பட்டாங்கன்னு. ஏன்னா அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாக அரசாங்கம் பார்த்தது. பிரிட்டிஷ் அரசாங்கமும் பார்த்தது. சுதந்திர இந்தியால உள்ள அரசாங்கம் பார்த்தது. ஸோ இந்த மாரி போராட்ட வாழ்க்கைய தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க போய் அங்கே உட்காரணும், பதவியில உட்காரணுங்கிறதெல்லாம் இல்ல அந்த சமயத்துல அவரு மீசையை எடுத்து ஆமா. அவரு பிடுங்குனது என்னன்னா, தானே? ஒரு சதி வழக்கு வந்துருது. அப்ப அவங்க இத பண்ணிட்டாங்க, இங்க குண்டு வைக்க போயிட்டாங்க, இங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். அது மாரி இவர வந்து வெடிகுண்டுகளுடன் இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இவர வச்சு புடிச்சு வச்சு அவருடைய மீசை அந்த முடியெல்லாம் ஒண்ணா புடுங்குறாங்க. புடுங்கிட்டு அந்த சிகரெட்டு நெருப்ப வச்சு அங்க தேய்க்கிறாங்க. இப்ப அவரு கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மீசை இருக்காது. ம். இதெல்லாம் வந்து நீங்கலாம் யோசிக்க முடியாது. இன்னைக்கு இப்போ போராட்டம்னா புடிச்சு கொண்டு போறாய்ங்க. ஒரு மண்டபத்தில வச்சுட்டு சாயங்காலம் விட்டுர்றாய்ங்க. அந்த மண்டபம் கூட இப்போலாம் ஏசி மண்டபமாவே புடிச்சிடுறாய்ங்க. அது மாரி இருக்கு. அதுக்கே தெரிச்சு ஓடுறாய்ங்க. புதுசா வந்த கட்சிக்காரங்கலாம் அரஸ்ட்டு அப்படின்னது ஓடுறாய்ங்க. இதெல்லாம் வந்து தலைமறைவு வாழ்க்கை. நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாது. ஒரு தகவல் யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து உங்கள்ட்ட குடுப்பான். அவன் நம்பகமான அவன் யாருங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். அந்த தகவல நீங்க இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணணும். இத மாரி வந்து பல நேரங்கள்ல கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அத எதிர்கொண்டிருக்காங்க. அப்ப அந்த மாரி ஒரு தியாக வாழ்க்கையுடன் ஒரு மக்களுக்கான எதுக்காக அவங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில் அதிகமாக இருப்பவர்கள் விவசாயிகள், அப்புறம் தொழிலாளர்கள். ஆனால் அவர்களுக்கான வாழ்க்கை வசதியை விட, செல்வங்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர்ட்ட தான் இருக்கு. அந்த காலத்தில டாடா, பிர்லாம்பாங்க. இப்ப அத அப்படியே இன்னைக்கு ஆட்சிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்பானி, அதானி. அவ்வளோதான். அவங்க நினைச்சா எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் மாரி. அப்ப இந்த மாரி செல்வங்கள் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு. உழைக்கிறவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த நிலையில தான் அவங்க போராட்டங்கள். அது தொ தொழிற்சாலைகள் சார்ந்த தொழிற்சங்க போராட்டங்கள் ஒரு பக்கம். தஞ்சை மாவட்டத்தில வந்து செங்கொடி இயக்கம், அதாவது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்த உருவாக்கி, அது வந்து விவசாய தொழிலாளர் சங்கம். தமிழ்நாடு அந்த விவசாய தொழிலாளர் சங்கத்த உருவாக்கி, அந்த விவசாய தொழிலாளர்கள் கூலிகள்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கான உரிமைகள் பெற்றுத்தர்றது அப்படிங்கிற போராட்டத்தைலாம் அவங்க முன்னெடுத்து இன்னைக்கு நடத்துறாங்க. 100 நாள் வேலை திட்டம்னு ம். ஒண்ணு இருக்குல்ல. அது ஆமா. கூட அது பின்னாடி கம்யூனிஸ்ட்டுகள் வலியுறுத்தினது தான். எப்பன்னா, உங்களுக்கு விதர்பால, தெலுங்கானால, இத மாரி பல இடங்கள்ல வந்து ம ம இதுல மத்திய பிரதேஷ்ல, இங்கெல்லாம் வந்து விவசாயிகள் செத்து போறாங்க. அப்ப அவன் என்னடா, அவன் தான் விளைவிக்கிறான். அவன் தான் உணவு தானியத்த விளைவிக்கிறான். ஒரு காலத்துல இந்தியாவுல உணவு தானிய உற்பத்தி கம்மியா இருந்ததுன்னு தான் நம்ம பசுமை புரட்சிலாம் கொண்டு வந்து, எல்லாருக்கும் வந்து தானியம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா எல்லாருக்கும் கிடைக்குது. அரசாங்க திட்டங்களும் வேற மாரி வருது. பள்ளிக்கூடங்கள்ல நம்மலாம் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு மதிய உணவுல ஆரம்பிச்சு, சத்துணவு, முட்டை அப்படின்னு கொண்டு போயிட்டோம். மற்றவர்களுக்கு ஒரு ஒரு திட்டங்கள்லாம் குடுக்குறோம். ஆனா விவசாயிக்கு ஒண்ணும் இல்லையே! அவன் அவன் சாகுறான் பட்டினியால. அவன் நிலத்துல போட்டுட்டு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா என்ன பண்றான்? வாங்கி வச்சிருந்த பூச்சி மருந்த அவன் குடிச்சிடுறான். விளைஞ்சா தானே பூச்சி வரும். அதனால அது விளையவே இல்லையே! அப்ப இவன் சாகுறானேன்னு தான் அப்ப தான் கொண்டு வராங்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்த அப்ப அவங்க சப்போர்ட்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தனால, மன்மோகன் சிங் அத கொண்டு வராரு. அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்தது, இன்னைக்கு பலரையும் காப்பாத்திட்டு இருந்துச்சு. அது மகாத்மா காந்தி பேர்லயே வச்சாங்க. ஏன்னா, அவர் கிராம முன்னேற்றத்தை ரொம்ப பேசியவரு அப்படிங்கிறதுக்காக. அதையும் இன்னைக்கு மகாத்மா காந்தியையும் காலி பண்ணி, மகாத்மா காந்தி பேரையும் ஆளையும் காலி பண்ணி, பேரையும் காலி பண்ணி, இப்போ வந்து திட்டத்தையும் இது பண்ணி முடிச்சு விட்டாச்சு. கதைய முடிச்சு விட்டாச்சு. ஆக கம்யூனிஸ்ட்டுகளுடைய போராட்ட முறைங்கிறது மக்களுக்கானது. இப்ப எல்லாருக்கும் ரேஷன் கார்டு குடு அப்படின்னு அவங்க போராடுவாங்க. விவசாயிகளுக்கான உரிமைய குடு அப்படின்னு போராடுவாங்க. தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள்ல வேலை நேரத்த வந்து இது பண்றது அப்படிங்கிறதுக்கு அவங்க போராடுவாங்க. எனவே இந்த மாரியான ஒரு போராட்ட முறை இருக்குல்ல, அதுல வழிவந்தவர் அவர். அதனால தான் நீங்க சொல்ற மாரி அந்த சித்திரவதைய எதிர்கொண்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு போராட்டத்துல எத்தனையோ போராட்டங்கள்ல அவங்கலாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பொதுவா கம்யூனிஸ்ட்டுகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப எம்எல்ஏ, எம்பிலாம் நம்மலாம் பார்க்குறோம். எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லாத்துலயும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு. அந்த ஊதியத்த வந்து கவர்மெண்ட் குடுக்குதுல்ல சம்பளம். இப்ப கூட சம்பளத்தெல்லாம் ஏத்தி இருக்குங்க. அப்ப அப்போ ஒண்ணும் எம்எல்ஏக்களுக்கு ஊதியம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த சம்பளத்த வந்து அவங்க வந்து கட்சிக்கு குடுத்துறணும். அது வந்து கட்சி குடுத்த பதவி.
அங்கே வந்து நல்லக்கண்ணு ஐயாவா, தோழரா, இன்னொரு தோழராங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தொகுதியில யாரோ நிக்கணும். இதுக்கு இத்தனை தொகுதி இந்த கூட்டணியில நம்ம வாங்கியிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிய வாங்கியிருக்கிறோம். அங்கே ஒரு நல்ல கேண்டிடேட் போடணும். அதனால வந்து அ ஏன் நல்லக்கண்ணு ஐயாவை கோயம்புத்தூர்ல நீங்களே கேட்டீங்க. தென் மாவட்டத்தில கலவரம் நடந்த பொழுது, அவருடைய மாமனார் அதில படுகொலை செய்யப்படுறார். அது வந்து 2 சமூகத்துக்கு இடையிலான கடுமையான மோதல். அப்போ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் உங்க மாமனார் அவர் கொலை செய்யப்பட்ட பொழுது, தன்னுடைய மாமனார் படுகொலை செய்யப்பட்டார்ன்னு இவர் உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசல. ஏன்னா, அவருடைய நோக்கம் இந்த பிரச்சனை அடங்கணும். அதிலும் குறிப்பாக யார் ஒடுக்கப்பட்டு காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களின் உரிமை நிலைநாட்டப்படணும்னு தான் வருது. ஏன் சொந்த பிரச்சனைய இல்ல நான் தூக்கிட்டு போமாட்டேன். அப்படிங்கிறது தான் ஒரு கம்யூனிச பார்வை. ஒரு பொதுநல பார்வையும் அதுதான். அப்படிதான் இருக்கணும். ஒரு தலைவருங்கிறது அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு அவர் ஒரு முதன்மையான உதாரணம். அப்புறம் அவர் போற இடத்துல அவரே துணிய துவைச்சு போட்டு காய வச்சிருப்பாரு, போயிடுவாங்க. ஏன்னா, தலைமறை வாழ்க்கையில நீங்க என்ன நீங்க பிரீஃப் கேஸு அதுக்குள்ள இது எல்லாமே எடுத்துட்டு போ முடியும்? ஒண்ணும் முடியாது. ஒரு மஞ்ச பையில எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு போட்டிருப்பாய்ங்க ஒண்ணு, ஒண்ணு மாற்றுக்கு ஒண்ணு. அவ்வளோதான் அதிகபட்சம். ஒரு போராளி வாழ்க்கை அது. அதெல்லாம் நீங்கலாம் சிந்திக்கவே முடியாது. அதன் பிறகு அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்கு வராங்க. அப்படி தேர்தல் அரசியலுக்கு வரும்பொழுது கூட, அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னா, அந்த எம்எல்ஏவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவர் குடுக்கக்கூடிய ஊதியம், அரசு தரக்கூடிய ஊதியத்த வந்து அவங்க வந்து கட்சிக்கு குடுத்துடணும். முழு நேர ஊழியர்களா அவங்க கட்சியில இருப்பாங்க. அதுக்கு கட்சி ஒரு ஊதியம் குடுக்கும். அது குறைவா தான் இருக்கும். அது வந்து நீங்க செய்யிற அந்த பொதுப்பணிக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோதானே தவிர, அது வந்து நீங்க இது கிடையாது. ஃபுல் டைமர் அப்படின்னு ஃபுல் சொல்றாங்க. டைமர். அவங்க ஃபுல் டைம் ஒர்க்கரா இருப்பாங்க. அந்த பார்ட்டியோட ஃபுல் டைமர். அந்த ஃபுல் டைமருக்கு பார்ட்டி ஒண்ணு குடுக்கும். அதுல அவங்க வாழ்ந்துக்குவாங்க. இப்பவும் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுடைய கட்சி தான். அவர் வீடு குடிசை வீடா தான் இருக்கும். இன்னொன்னு வந்து அவங்க வந்து இதுல பயணிப்பாங்க. ஊர்லேருந்து வராங்கன்னா, பஸ்ஸு பேருந்துல வந்து அவங்களுக்கு அரசு பேருந்துல அவங்களுக்கு ட்ரெயின் இல்ல பஸ் பஸ். இந்த மாதிரி வரும். எம்எல்ஏக்கு வந்து அரசு பேருந்துல வந்து அந்த முன்னாடி சீட் ஒதுக்கி குடுப்பாங்க. எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த அதில தான் வருவாங்க. இப்ப கொஞ்சம் கால மாற்றங்கள்ல அவங்களுக்கு கார்கள் வருது. இப்ப நல்லக்கண்ணு ஐயாக்கே கார் குடுத்தாங்க, பணம் குடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் அவர் கட்சிக்கு குடுத்துட்டாரு. ஏன்னா, அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்ப நீங்க இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் நீங்க யோசிக்க முடியாது. இப்படி அப்படிலாம் இன்னைக்கு இருந்தா மதிக்கவும் மாட்டான். இயக்குனர் ராஜமுருகன் கூட ஒரு ம். பதிவு போட்டிருந்தாரு. அரசு மருத்துவமனையில ஒரு தலைவர் இறந்திருக்கிறாருன்ற ம். செய்தி வந்து இது இன்றைய எவ்வளோ காலம் தலைமுறை கழிச்சு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா வந்து அரசு மருத்துவமனைகள் மேம்பட்ட அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் ஒண்ணு. இன்னொன்னு அரசு மருத்துவமனையில அவர் சிகிச்சை பெற்றனால முதலமைச்சரும் வந்து பார்க்குறார். அதையும் நீங்க வந்து முதலமைச்சர் ஒரு கவனம் முதலமைச்சர் உட்பட கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னொன்னு அது வந்து வசதிகளை பொறுத்து. இப்ப வந்து அ அவங்க உடல்நலத்துக்கான சிகிச்சை எங்க இருக்கோ, அதுக்கான வசதி இருந்தா பண்றதுல வந்து தவறு இல்ல. அத அப்படி நான் பார்க்கல. ஆனாலும் இவருடைய எளிமைக்கு, இவருடைய அணுகுமுறைக்கு, இவருடைய இயல்புக்கு மத்ததெல்லாம் விட்டுருங்க. அவருடைய இயல்புக்கு அங்கே தான் அவர் வந்து இருப்பாரு அப்படிங்கிறது. ஸோ இப்படியான ஒரு வாழ்க்கை தான் இவங்களுடைய 2022ல அவருக்கு வந்து தகைசால் தமிழர் ஆமாமா. விருது முதலமைச்சர் குடுக்கும்போது கூட, அந்த 10 லட்சத்தோட சேர்த்து ரூ. 5,000 ஆமா. 10,05,000 சேர்த்து முதலமைச்சரோட பொது நிவாரண எனக்கு நிதிக்கு அந்த குடுக்குறாரு. ஆமா. தொகையை குடுக்குறாரு. இது என்னன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிதியுடன் இன்னும் நானும் ஒரு 10 லட்சம் போட்டு தரேன்னு அப்படியும் பேர் எடுப்பாங்க. ஆனா இவர்ட்ட அது அப்படி பேர் எடுக்க முடியாது. இவர்ட்ட அதெல்லாம் கிடையாது. இந்த 5000மே அவருக்கு பெரிய தொகை தான். அவருடைய பெரிய சேமிப்பா தான் இருந்திருக்கணும் நிச்சயமா. அல்லது ஏதோ அவருடைய உழைப்புக்கு, அவருடைய பொது தொண்டுக்கு கிடைச்ச ஒரு தொகைய ஏன் நம்ம வச்சுக்கிட்டு, அது மக்களுக்கே போகட்டும். இதுதான் மக்களுக்கான பணிகள தொடர்ந்து செய்யுது. இன்னொன்னு இது பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்டயும் இருந்த அணுகுமுறை. அது வந்து சிபிஐ, சிபிஎம் ல இருந்து நீங்க திராவிடர் கழகத்திலயும் பார்க்கலாம். இந்த தேர்தல் அரசியலை பெரிதாக பதவி, பட்டங்களை பெரிதாக கருதாத அமைப்புகள் இருக்குல்ல, அதுல வந்து இது மாரி நீங்க நெறைய பார்க்கலாம். ம் அ அதே நேரத்தில அதுலயும் வந்து நல்லக்கண்ணு ஐயாவுடைய சிறப்பு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, அவர் வந்து பொதுவா கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருந்தா, அவங்க அவங்க ஒரு கொள்கை வழி பார்வை தான் எல்லாத்துலயுமே முன்வைப்பாங்க. அதுல அவர் மாறுபடல. அவர் வந்து அதுல மாறுபடல. ஆனா, காலத்தின் சூழலை புரிந்து கொண்டு, அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, ஒரு மதச்சார்பற்ற, சமூக நீதி சார்ந்த, மொழி இன உரிமை காக்கின்ற ஒரு கூட்டமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்கான அவருடைய அணுகுமுறைய நீங்க வந்து அவருக்கு அந்த மாநில செயலாளரா ஆனதுலேருந்து நீங்க தமிழ்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குடைய தமிழ் மாநில செயலாளராக அவர் ஆனதுலேருந்து அவர் இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துருக்க முடியும். நீங்கள் கரெக்டாக அவர் ஒருங்கிணைஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எடுத்துக்காட்டா 99ல் வந்து அவர் வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருக்கார். ஏன்னா திமுக வந்து அப்போ வந்து பாஜகவுடன் இருக்குது அப்படிங்கிறனால அதோட நாங்கள் இணைய முடியாதுன்னு 96ல் அவங்க திமுக கூட்டணியில் இருந்தவங்க யார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலைஞரோட போய் கலைஞர், மூப்பனார், நல்லக்கண்ணு 3 பேர் தான் அந்த கூட்டணியுடைய முக்கிய தலைவர்கள். எந்த இடத்த இருந்து பார்த்தாலும் 96ல் ஜெயலலிதாவை வீழ்த்திய அந்த கூட்டணியில் கலைஞர் மூப்பனார் ரஜினின்னு சொல்லுவாங்க. அதில் பங்கெடுத்த ஒரு அப்பழுக்கற்ற எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் நல்லக்கண்ணு அதில் இருக்கார். ஆமாம், அந்த ஜெயல ஆனால் பின்னாடி இந்த அரசியல் கூட்டணிகள் மாறும் பொழுது அவர் வந்து இங்கே போக வேண்டிய சூழல் வருது. எங்கே ஜெயலலிதாட்ட போக வேண்டிய சூழல் இருக்குது. கலைஞரோடு அவர் இருக்கிறப்ப சமமாக உட்காந்து 3 பேரும் உட்காந்து அதை பேசியிருப்பாங்க. மூப்பனாரோ வரலாம். ஜெயலலிதாவை பார்க்க போனப்போ போயஸ் கார்டன் வாசல்லையே நிற்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு ஐயா நல்லக்கண்ணு ஆளானார் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதாவின் அணுகுமுறை அப்படி. நீங்கள் யார் ஜஸ்வந்த் சிங் மாதிரி மத்திய அமைச்சராக இருந்தாலுமே என் போயஸ் கார்டன் வாசலில் நின்று தான் ஆகணும். நான் எப்போ கதவை திறக்கிறேனோ அப்போ தான் உள்ளே வரணும். இல்லைன்னா இந்த கதவை திறக்க முடியாதனால தானே நம்மளால் வந்து செம்பரம்பாக்கத்தில் கதவை திறக்க முடியல, கதவணையை திறக்க முடியாமல் போச்சு. இல்லைன்னா அது திறந்து விட்டுருந்தா அந்த வெள்ளமே வந்திருக்காது. ஜெயலலிதாவோட அணுகுமுறை எப்பொழுதும் அப்படி தான். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் அதை பார்க்கல, தன்னுடைய சொந்த இது நம்மளை இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்க்கல. ஒரு அரசியல் ரீதியான கூட்டணி நமக்கு இருக்குன்னு. அதன் பிறகு 2004 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மதச்சார்பற்ற கூட்டணி இருக்குல்ல, அது காங்கிரஸோட சேர்ந்து 40க்கு 40. ஏன்னா அன்றைக்கி வந்து காங்கிரஸுடன் கம்யூனிஸ்டுகளுக்கு 2 பேருமே எதிரிகளாக தான் இருந்தாங்க. காங்கிரஸும் அரசியல் ரீதியான எதிரி தான், பின்னாடி வந்த பாஜகவும் எதிரி தான். அவங்களோட முதல் இதே காங்கிரஸ் தான் அவங்களோட எதிர்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட ரொம்ப மோசமான ஒரு எதிரிடாவன், இன்னொன்று இந்தியாவுடைய கட்டமைப்பையே சிதைக்கிறவங்க, மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, எல்லாரையும் பிளவுபடுத்திய அதில் குளிர்காயிறவங்க அப்படின்னு பாஜக மேலே வந்தனால தான், அதுவும் மோடிலாம் வந்த பிறகு இன்னும் அது வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா 2004ல் இந்த கூட்டணி வந்து ஒரு வலிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்திலையும் அவர் முன்னாடி இருப்பார். அவர் வந்து இந்த தேர்தல் அரசியல் இதை விட அவர் கவனித்தது எல்லாமே போராட்ட களங்கள். பத்திரிகையாளர்கள் பலமுறை தாக்கப்பட்ட பொழுது அதில் வந்து போராட்டத்தில் அவர் தான் நின்னார். எல்லா போராட்டங்களும் நின்றுருக்காரு. அவர்கள் உண்ணாவிரதம் வந்தால் அதை தொடங்கி வைப்பது அல்லது பழச்சாறு கொடுத்து முடித்து வைப்பது, 2ல் ஏதோ ஒன்று அவரை தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கனிம வளங்கள் இது கொள்ளை போகுதுன்னா அந்த போய் எத்தனை வயசானாலும் களத்தில் நிற்பார், நீதிமன்றத்துக்கு போவார், சிறைக்கு செல்ல அஞ்ச மாட்டார். சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் இலங்கை தமிழர் நலன் சார்ந்தவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் பார்வை அது ஒரு வேலையாக இருந்தால் கூட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான அமைப்புகளுடைய பார்வைக்கு ஒத்து போகக்கூடிய வகையில் ஒரு இணக்கமான, அவர் வந்து கட்சி கொள்கையை விட்டு கொடுக்கல, இணக்கமான வகையில் அதில் வந்து அவர் செயல்படக்கூடியவர். அதான் நான் சொல்கிறேன், மற்றவர்களிலிருந்து இவர்கிட்ட வந்து நம்ம பார்த்தது வந்து எல்லாரோடமான ஒரு இணக்கமான அணுகுமுறை. அது மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுறீங்க நீங்கள், அல்லது வந்து ஒரு இலக்கிய நிகழ்ச்சினா கூட வருவார். வந்துட்டு அவர் ஏதோ 2 வார்த்தை அவங்கள நம்மளை மதித்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறனால அவர்களுக்கு அந்த மதிப்பை அவர் கொடுப்பாரு. நக்கீரனில் பல நிகழ்ச்சிகள், அதாவது நக்கீரன் பத்திரிகையில் பொறுத்த வரைக்கும் 2003 ஏப்ரல் 11ஆம் நாள் வந்து நக்கீரன் ஆசிரியர் பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறார். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே பழி வாங்குறதுக்கு ஜெயலலிதா பண்ண வேலைங்கிறது நல்லாவே தெரியும். அதோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அது வேறு சட்ட போராட்டத்தில் ஒன்று. அன்னைக்கு வந்து நக்கீரனுக்கு பக்கபலமாக இருந்ததில் கலைஞர் ஒரு முக்கியமானவர். அவர் எப்பொழுதுமே இருந்தவர். அதுக்கு அதை தாண்டி வந்து கூடவே அந்த பயணத்தில் வந்து இருந்தவர் வந்து தோழர் நல்லக்கண்ணு தான். ஏன்னா அங்கேயும் நக்கீரன் குடும்பத்தினர் வந்து மொத்தமாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதும் குடும்பத்தினர் அங்கே வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, அந்த வேலை பார்க்குறவங்களோட குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பெண்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவர் தான் வந்து சொல்கிறார், நீங்கள் இதுக்கு கவலைப்படாதீங்க, இது உண்மையிலே ஒரு பழிவாங்க நடவடிக்கை, ஆனால் சட்டங்களை வந்து நம்ம வந்து நமக்கும் அதில் வழி இருக்குது, போராடுவோம், நிச்சயமாக உங்களை வெளியில் கொண்டு வர்றது எங்கள் பொறுப்பு அப்படின்னு இந்த அழுத பெண்கள்கிட்டலாம் வந்து அதை ஆறுதல் படுத்தி உத்தரவாதம் கொடுத்தது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து
ஒரு பத்திரிகையாளர் சுதந்திர பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பின் சார்பில் ஒரு கருத்தரங்கம் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடக்குது. அதில் தான் முதன்முறையாக அப்போ வந்து 2003 இறுதி நவம்பர் அந்த மாதிரி, அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி நேரம். அப்போ வந்து பிஜேபி அரசில், வாஜ்பாய் அரசில் திமுக பங்கேற்றிருக்கு, மதிமுக பங்கேற்றிருக்கு, பாமக பங்கேற்றிருக்கு. இந்த 3 கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளும், கலைஞர், இவங்க ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ், அது மாதிரி இவர் வைகோ வந்து பொடா சிறையில் இருந்தனால அந்த கட்சியிலேருந்து அவங்க அப்போ பிரதிநிதிகள்னு அவங்க 3 பேரும் வராங்க. காங்கிரஸினுடைய மாநில தலைவர் வராரு, நல்லக்கண்ணு வராரு, இடதுசாரிகள் அந்த இடதுசாரிகள் 2 பேருமே அவங்க 2 பேருமே வராங்க. முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்த பார்வை இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பார்வையை சொல்கிறோம்ல, மதச்சார்பற்ற சமூக நீதி, மொழி, இன உரிமை அது சார்ந்த இப்படி ஒரு அமைப்பு அந்த மேடையில் தான் உருவானுச்சு. நக்கீரனுக்காக நடத்தப்பட்ட 2003 முன்னெடுத்த அந்த இதில் தான். அந்த இதுதான் 2004 கூட்டணி ஆணிச்சு. அதுதான் 40க்கு 40 ஜெயிச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் அதே வழி எடுக்கும் பொழுது இன்றைக்கி 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. ஸோ அதில் இவர் போய் நின்னாரா, அந்த 40 நான் ஒரு எம்பி ஆகணும்னு போனாரா? 99 விட்டுட்டோம், இப்போ 2004 ஈஸியாக இருக்கும், நம்ம போய் ஜெயிச்சிருவோம், போகலையா? அதுதான் சொல்கிறேன். இதோட 2 ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு போய் பார்லிமெண்ட்டில் பேசிட்டோம். இந்த தன்னை முன்னிலைப்படுத்தாத, தன் சுயநலத்தை பற்றி யோசிக்காத, முழுக்க முழுக்க அர்ப்பணிப்புணர்வுடன் கொண்ட, மக்கள் நலனை முன்னெடுக்கின்ற போராட்டங்களில் முன்னிற்கின்ற ஒரு பண்பு தான் பொது உடைமைவாதிக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக, அதையும் இந்த மண்ணுக்கேற்ற வகையில் எல்லோரிடம் அணுகுமுறையுடன், அந்த அணுகுமுறையுடன் இணக்கமாக இருந்தவர் தான் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண். நன்றி. நன்றி.